வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு கேஷுவல் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் தான் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 2 days என்னோடய ஒர்க் நான் லீவ் தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் ரொம்ப பெரிய ஒர்க் இருக்குது. அது என்னன்னா நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம். பட் டு அ நியூ சிட்டி, நியூ பிளேஸ். சென்னையில் ஆல்மோஸ்ட் 2.5 year கிட்ட இருந்திருக்கோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரிஸ், ரொம்ப பியூட்டிஃபுல் சிட்டி, ப்ளஸ் ரோட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கம்பேர் டு அதர் பிளேஸ். அந்த மாதிரி ஓரளவுக்கு சென்னையில் நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது. இப்படி ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் போது ஒரு குட் நியூஸ் தான் வந்திருக்கு. என்னென்னா நாங்கள் என் ஹஸ்பண்ட் ஜாப்காக நியூ சிட்டி சேஞ்ச் ஆக போகிறோம். அது என்ன சிட்டி, என்ன பிளேஸ்னு நான் வீடியோட எண்டில் தான் ஷேர் பண்ணுறேன் கிளியராக. அந்த பிளேஸ்க்கு எப்பவும் நானும் போனதில்லை, என் ஹஸ்பண்டும் போனதில்லை. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் அங்கே இருக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஓகே கொஞ்சம் டாக்குமெண்டேஷன், அப்புறம் ஷாப்பிங், அப்புறம் நிறைய ஒர்க் இருந்தது ஷிஃப்ட் ஆகுறதுக்கு முன்னாடி. அது எல்லாம் பண்ணுறதுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் லீவ் போட்டாச்சு. அவங்க ஒர்க்கும் ரிசைன் பண்ணிட்டாங்க சென்னையில். அவங்களோட நியூ கம்பெனி தான் ஜாயின் பண்ண போகிறாங்க இந்த நியூ பிளேஸ், நியூ சிட்டி. ஃபேமிலி அண்ட் காட்க்கு ரொம்ப கிரேட்ஃபுல். பிகாஸ் எல்லாரும் சப்போர்ட், எல்லாரும் பிளெஸிங்ஸ்னால தான் இந்த குட் திங்ஸ்லாம் நடக்குது. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம்னு மேக்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் நாங்கள். மேக்ஸில் வந்து பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸாக இருந்தது. பட் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இல்லை, கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ அங்கே நல்ல ஷாப்பிங் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் ஜெயச்சந்திராவும் போனோம். பிகாஸ் அங்கேயும் கொஞ்சம் ஷாப்பிங் இருந்தது. ஆல்சோ சென்னையில் ரொம்ப டைமாக இருந்திருக்கோம். பட் ரொம்ப சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலை ஒர்க் கமிட்மெண்ட்னால. அதனால ஓகே இந்த டைம் நல்ல ஃபேமஸான பிளேஸும் போகலாம்னு நாங்கள் மகாபலிபுரம் தான் போனோம். அங்கே நிறைய பியூட்டிஃபுல் பிளேசஸ் இருந்தது. நிறைய ஹெரிட்டேஜான கேவ்ஸ், அப்புறம் டெம்பிள், மகாபலிபுரம் பீச், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருந்தது பார்க்க. ஸோ எல்லாமே ஒன் டேயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஷாப்பிங் தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் லஞ்சுக்கு KFC தான் போனோம், எங்களோட ஃபேவரட் பிளேஸ். நிறைய ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர் அண்ட் பேண்ட்ஸ் அவங்களுக்கு வாங்கி எனக்கு ஜஸ்ட் 1 t-shirt தான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் ஆல்ரெடி என்கிட்ட நிறைய க்ளோத்ஸ் இருக்குது. அண்ட் கலெக்ஷனும் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை, எல்லாம் ரிப்பீட்டடாக பார்த்த கலெக்ஷன் மாதிரி தான் இருந்தது. ஸோ நியூவாக எதுவும் இல்லைன்னு நான் எனக்கு எதுவும் வாங்கலை. அப்புறம் பில்லிங் கவுண்டரில் பில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் KFC போனோம். அதுக்கப்புறமா தான் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன் தியோபுரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தியோபுரமாவில் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஸோ போகும்போதே பார்த்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் KFCக்கு அப்புறம் தியோபுரமாக போகும்னு அங்கே நாங்கள் கேக் அண்ட் பேஸ்ட்ரி தான் சாப்பிட போனோம். சாக்லேட் பேஸ்ட்ரி தான் நல்லாவே இருந்தது. ஆல்சோ இன்டீரியரும் ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்க காம் அண்ட் கோசி அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தியோபுரமா ஃபர்ஸ்ட் வேறு லொக்கேஷனில் இருந்தது, சென்னையில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான். பட் இப்போ வந்து நியர்பை லொக்கேஷனில் வந்திருக்கு, குரோம்பேட் ஐ கெஸ். அங்கே வந்து நம்ம ரெகுலர் ட்ரஃபிள் பேஸ்ட்ரி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இட் இஸ் டே 2. இன்றைக்கி நாங்கள் மகாபலிபுரம் தான் போகிறோம். கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருந்தது ஆன் தி வே. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க் அவங்களுக்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் மகாபலிபுரம் தான் கிளம்பிட்டோம். கொஞ்சம் வீக் டேஸாக போனதுனால ரஷ் ரொம்ப இல்லை, ப்ளஸ் கொஞ்சம் ஆஃப்டர்நூன் டைம் வேறு. ஸோ கிளைமேட்டும் நல்லாவே இருந்தது. இந்த மாதிரி டைமில் தான் போனோம்னு பார்த்தோம். பிகாஸ் ஈவினிங்கில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அப்புறம் நைட்டும் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாம்னு கொஞ்சம் ஆஃப்டர்நூன் டைமாக செலக்ட் பண்ணியாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பிளேசஸ்லாம். அந்த இயர்லேயே சிங்கிள் ஸ்டோனில் எல்லாமே இந்த ஸ்கல்ப்சர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருந்தது பார்க்க. இப்போ தான் டெக்னாலஜி எல்லாமே இருக்குது. பட் அந்த டைமில் எப்படி இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு இட் இஸ் அன்இமேஜினபிள்.
இதெல்லாம் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக டிசைன்லாம் பண்ணியிருந்தாங்க அண்ட் ப்ராப்பராக இருந்தது. சும்மா ஏதோ பண்ணணும்னு இல்லை, ப்ராப்பர் டிசைனாக இருந்தது. ஸோ நாங்கள் ஷிஃப்ட் ஆகிற பிளேஸ் வந்து பெங்களூர் தான். பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் மும்பை போனோம். என் ஹஸ்பண்டுக்கு அங்கே கொஞ்சம் ட்ரைனிங் இருக்கும். ஸோ ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெங்களூர் போனோம். சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பியூட்டிஃபுல் பிளேசஸ் பார்த்தோம். ரொம்ப மெமரபுளாக இருந்தது. நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை.